ஸோ ஒரு மாதிரி மொக்கையா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் வந்து மன்னிச்சிருங்க. ஃபுல்லா மண்டை ஓடு. வாழ்க்கையில இது வரைக்கும் யூடியூப்ல இந்த மாதிரி ஒரு கலெக்ஷனை பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. பட் வேற வழி இல்லை, பார்த்துதான் ஆகணும். ஸோ இந்த சேனல்ல வந்து இனிமே வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு வீடியோ போடுவேன். பாருங்க, நான் சும்மாவே அப்படிதான் இருக்கேன். ஆனா பார்க்கவே செம்ம கொடூரமா. ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை ட்ரெஸ்ஸா மேக்ஓவர் ஆர்டிஸ்ட் சேனல். ஸோ நம்ம சேனல்ல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு வீடியோவோட வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து மெயினா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் வந்து கேட்டிருந்த வீடியோ தான். ஸோ நீங்க ஆல்ரெடி வந்து சப்டைட்டில்ல ஃபுல்லா படிச்சிருப்பீங்க இது எதை பத்தின வீடியோ அப்படின்ட்டு. ஸோ எஸ், இன்னைக்கு நம்ம வந்து என்னோட கர்ச்சிப் கலெக்ஷன், என்னோட ஹஸ்பண்ட் அண்ட் என்னோட கர்ச்சிப் கலெக்ஷன் வந்து பார்க்க போறீங்க. சரி, ஓகே, நான் வளவலன்னு பேச வேண்டாம். இப்போ நான் கர்ச்சிப் கலெக்ஷன் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே நிறையலாம் கர்ச்சிப் கிடையாது. ஸோ நான் வந்து நிறைய கர்ச்சிப் ஹேக்ஸ் வந்து போட்டிருக்கேன். அதே போல நான் எப்படிலாம் எந்த மாதிரி டைப்ஸ்லாம் நான் வந்து கர்ச்சிப் வந்து வியர் பண்ணுவேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் நிறைய கேட்டிருக்கீங்க. பட் அதுக்கெல்லாம் நான் இன்னும் வீடியோ மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இப்போதான் நம்ம கமெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு அண்ட் இப்போதான் நீங்க கேட்டிருக்க எல்லா வீடியோ மேக் பண்ண பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதுல நமக்கு ஆல்ரெடி ரொம்ப மாசத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தது தான் இந்த கர்ச்சிப் கலெக்ஷன் வீடியோ. ஸோ அதை தான் இன்னைக்கு வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சேனல்ல மேக்கப், ஹேர் ஸ்டைல், மேக்கப் ஹேக்ஸ் அண்ட் சாரி டிராப்பிங், சாரி பாக்ஸ் ஃபோல்டிங், இந்த மாதிரி நிறைய மேக்கப்ஸ் பத்தியும் அண்ட் குட்டி குட்டியா விளாக்ஸும் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் நிறைய பியூட்டி டிப்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி டாபிக்ல எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் மேக் பண்ணி போடுறதுக்கு தயாரா இருக்கேன். சரி, இப்போ வாங்க நம்ம அந்த கலெக்ஷன்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். அண்ட் இன்னொன்னு முக்கியமா சொல்லிக்கிறேன், நான் வந்து உங்ககிட்ட அந்த கர்ச்சிப் வீடியோல என்னென்ன கர்ச்சிப் யூஸ் பண்ணியிருந்தானோ அதுதான் இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ அதை வந்து ஒருத்தர் மெயினா கேட்டிருந்தாங்க. ஒரு 2-3 வீடியோஸ்ல வந்து கேட்டுட்டே இருந்தனால தான் நான் இந்த வீடியோ மெயினா வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 to 6 கர்ச்சிப் தான் நான் வச்சிருக்கேன். அதை தான் இப்போ உங்களோட ஷோ பண்ண போறேன். ஸோ இருக்கிறத அவரும் காமிக்க சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா ப்ளீஸ் வந்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம கர்ச்சிப் கலெக்ஷனை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கர்ச்சிப் வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்ச்சிப் தான். ஆக்சுவலா இது வந்து என்னோட ஹஸ்பண்ட் கர்ச்சிப் தான். இது எல்லாமே வந்து ஹஸ்பண்டோட ஹேண்ட் கர்ச்சிப் தான். நான் வந்து இதை வச்சு வீடியோ போட்டதுனால அவர் இதுல வந்து இன்ஸ்பயர் ஆயிட்டாரான்னு தெரியல. ஸோ இந்த கர்ச்சிப்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்னு தெரியல. பேசிக்கலி வந்து இந்த கர்ச்சிப்லாம் வந்து ஆக்சுவலாக இந்த கலெக்ஷன் போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து சுத்தமாக ஐடியாவே இல்லை இந்த கர்ச்சிப்லாம் வந்து கண்டிப்பாக பிடிக்குமா அப்படின்ட்டு. மேபி பாய்ஸ்க்கு இந்த மாதிரி கர்ச்சிப் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் கேட்டிருக்கீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் மண்டை ஓடு உள்ள ஒரு கர்ச்சிப். என் ஹஸ்பண்ட் மோஸ்ட்லி வந்து மண்டை ஓடு அப்புறம் இந்த மாதிரி நிறைய கர்ச்சிப் தான் அவருக்கு பிடிக்கும். நீங்களும் வந்து அந்த மாதிரி கர்ச்சிப்லாம் பிடிக்குன்னா சொல்லுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த கர்ச்சிப்லாம் நான் எங்க பை பண்ணியிருந்தேன், இதெல்லாம் எங்க நான் வாங்கினேன்னு சொல்லி நீங்க கண்டிப்பா கேட்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஷாப்ல, அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து வேற எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா அங்கேருந்து வாங்கிட்டு வருது, அப்படி இந்த மாதிரி நிறைய கிடைச்சது தான். ஸோ எனக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக எந்த கடையில் எங்கே போய் வாங்கினாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ இது எல்லாமே ஹஸ்பண்டோட கர்ச்சிப். என்னோட கர்ச்சிப்னு சொல்ல போனோம் அப்படின்னா இதில் ஒன்றுமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர், இதில் வந்து பிரிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மண்டோவோட பிரிண்ட்டு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். நான் ஆக்சுவலாக இந்த மாதிரி கலெக்ஷன் வீடியோலாம் போட்டு பழக்கமே இல்லை கைஸ். அதனால வந்து ஒரு மாதிரி எப்படி பண்ணணுன்ற ஐடியாவே கிடையாது. ஸோ நம்ம வந்து விளாகு அப்புறம் இந்த மேக்கப் வீடியோ இதெல்லாம் பழகிருக்கோம். பட் இந்த கலெக்ஷன் வீடியோஸ் அப்படிங்கிறதுலாம் நான் இது வரைக்கும் ஒரு டைம் கூட ட்ரை பண்ணதில்லை. ஸோ நீங்களா கண்டென்ட் கொடுக்கவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு மாதிரி மொக்கையாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் வந்து மன்னிச்சிருங்க. ஆக்சுவலாக நான் ரொம்ப பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், கோவப்பட போறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கர்ச்சிப் பார்த்துட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் என்னோட ஃபேவரட்டான கர்ச்சிப்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண்டை ஓடு. பாருங்களேன் எப்படி இருக்கும்ட்டு, ஃபுல் மண்டை ஓடுல இருக்கும்.
அண்ட் இது எல்லாமே வந்து காட்டன் கர்ச்சீஃப் தான், எதுவுமே வந்து ரப்பர் மெட்டீரியல் அப்புறம் இந்த சிந்தட்டிக் மாதிரி வர அந்த மாதிரி எந்த மெட்டீரியல்ஸும் கிடையாது. ஸோ நான் காட்டுற இந்த எல்லா கர்ச்சீஃப்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் மட்டும்தான், எதுவுமே வந்து இந்த ரப்பர் கிளாத் மிக்ஸ் ஆகி வர்றது அப்புறம் ஒரு மாதிரி பனியன் கிளாத் மாதிரிலாம் வர எதுவுமே கிடையாது. ஸோ இந்த கர்ச்சீஃப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு சூப்பரான கலரில் ஃபுல்லாக மண்டை ஓடு தான். நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டுறது எல்லாம் ஃபுல்லாகவே ஒரு 3 கர்ச்சீஃப் மண்டை ஓடாக தான் இருக்கும். ஸோ பாருங்க, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து கர்ச்சீஃப் பிடிக்குது அப்படின்னா மேபி நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன சஜஷன் கொடுப்பேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த கர்ச்சீஃபை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு இருங்க, கரெக்டாக வச்சு காட்டுறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு இதை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வெப்சைட்டில் வந்து ஷாப்பிங் வெப்சைட்டில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரிலாம் கிடைக்குதா அப்படின்ட்டு. மேபி எனக்கு ஏதாவது லிங்க்ஸ் கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். ஸோ இப்போ நம்ம வந்து 2 கர்ச்சீஃப் பார்த்துருக்கோம், பிளாக் அண்ட் இந்த வந்து ஒரு இது என்ன கலர், ஒரு ஆஷ் கலர் கூட இல்லை, ஆரஞ்ச் டார்க் மெரூன், இது எல்லாமே சேர்ந்து இருக்கு. உங்களுக்கு இது எப்படி தெரியுது லைட்டில்? ஸோ அப்படி இருக்கு. அண்ட் இந்த 2 கர்ச்சீஃப் நீங்க பார்த்துட்டீங்க. அண்ட் தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் உள்ள ஒரு கர்ச்சீஃப். சேம் இதுலயும் வந்து நமக்கு மண்டை ஓடு கொடுத்துருக்காங்க. உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் யூடியூப்ல இந்த மாதிரி ஒரு கலெக்ஷனை பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, பட் வேற வழி இல்லை, பார்த்துதான் ஆகணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் கர்ச்சீஃப். இந்த லாங் கர்ச்சீஃப்லயும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இப்படி வச்சா இப்படி இருக்கும் இல்லைங்களா, கரெக்டா இருக்குல்ல பாருங்க. நான் சும்மாவே அப்படிதான் இருக்கேன். So guys, இதுதான். ஆனா பார்க்கவே செம்ம கொடூரமா இருக்குல்ல. இந்த 3வது கர்ச்சீஃப் பார்த்துட்டு இருக்கோம். So this வந்து நான் வியர் பண்ணி இதெல்லாம் எப்படிலாம் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் வியர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் யாராவது புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் போய் நீங்களும் பாருங்கள். உங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஸ்டைல் பிடிச்சிருக்குன்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு கர்ச்சீஃப். இது வந்து ஒரு இதுவும் பிளாக் அண்ட் ஒயிட் தான், பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி கோழிக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கர்ச்சீஃப் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு ஒயிட்டு அப்புறம் ஆஷ் கலர் இது எல்லாமே கலந்து இருக்கு. இது ஒரு நார்மல் ஒரே டிசைன்ல வந்திருக்கும். இது மட்டும் தான் மண்டை ஓடு இல்லாமல். மேபி இதை வந்து நான் வாங்கியிருந்தேன் நினைக்கிறேன், நான் யூஸ் பண்ணுறதுக்கு மறந்துருச்சு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது, ரொம்ப வருஷம்னா ஒரு 1 year 2 years இருக்கும் அப்போ வாங்கினது. ஸோ பாருங்க, உள்ள வந்து உங்களுக்கு நார்மலா இருக்கும். இது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த கர்ச்சீஃப் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இந்த ஒரு செக்குடு மாடல் மாதிரி, செக்குடு டிஷர்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி செக்குடு கர்ச்சீஃப். இது வந்து ஃபுல்லா பாக்ஸா வரும். அண்ட் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல வரும். அப்புறம் இந்த மாதிரி பாக்ஸ்ல வந்து எல்லோ ஒயிட் இது எல்லாமே கலந்து வரும். நான் கரெக்டா தான் ஹால் வீடியோ, அதாவது இது ஹால் வீடியோ தான், இது கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சத்தியமா எனக்கு டவுட்டா இருக்கு. சாரி யுவரானர், தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. பிகாஸ் நிறைய வந்து ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படிலாம் வந்து கலெக்ஷன் வீடியோ போடுறாங்க, எப்படி வந்து அவங்க மக்கள்கிட்ட பேசுறாங்க அப்படிங்கிறத நான் போய் நிறைய கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு நான் பண்றது வந்து எனக்கு காமெடியா இருக்க மாதிரி இருக்கு, காமெடியா ஃபீல் ஆகுது. நான் பேசுறது கூட இல்லை, நான் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கறதே காமெடியா இருக்கு. சரி விடுங்க, சமாளிச்சுக்கோங்க. நம்ம இது வரைக்கும் வந்து ஒரு 4 பார்த்திருக்கோம் நினைக்கிறேன். அண்ட் தென் 2 வந்து நார்மலான கர்ச்சீஃப் வச்சிருக்கேன். இதோட போட்டோஸ் நான் வியர் பண்ணி காமிச்ச எல்லா போட்டோஸும் நான் ஒவ்வொரு கர்ச்சீஃப் காமிக்கும் போது உங்களுக்கு பக்கத்துல 2 சைட்லயும் வந்து கண்டிப்பா போடுவேன், பாருங்க. ஸோ அந்த வீடியோலாம் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் பாக்ஸ் சைஸ்ல உள்ள ஒரு கர்ச்சீஃப். இதெல்லாம் ரொம்ப பழைய கர்ச்சீஃப் பாருங்க, பயங்கர பழைய கர்ச்சீஃப். இங்கெல்லாம் பாருங்க, இங்கெல்லாம் வந்து நூல் விட்டுருச்சு, அந்த அளவுக்கு பழசு. பட் நமக்கு வந்து இப்படி போடுறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். நல்லா இருக்குல்ல? ஸோ இது செம்மையா இருக்கும். அண்ட் இதை வந்து நான் நிறைய இதுல டைப்ல வந்து வியர் பண்ணி காமிச்சிருப்பேன். ஐயோ அந்த போட்டோஸ்லாம் வேற இருக்கான்னு தெரியல. இப்படிலாம் வந்து வியர் பண்ணி காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்க,
இந்த நார்மல் கர்ச்சிஃப் வந்து நீங்க பாத்திருப்பீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளாக் அண்ட் ஒயிட் டாட் வச்சுட்டு ஃபுல்லா நமக்கு நார்மல். பட் இது வந்து நம்ம நார்மல் கர்ச்சிஃப் மாதிரி இருக்காது, நல்ல லாங்கான கர்ச்சிஃபா இருக்கும். பிகாஸ் இது வந்து ஜென்ஸ் யூஸ் பண்றதுனால இவ்வளவு பெரிய கர்ச்சிஃப் வந்து மேக் பண்றாங்களா அப்படிங்கிறது ஐடியா. ஓகே, அண்ட் லாஸ்ட் கர்ச்சிஃப் வந்து பாத்தீங்கன்னா இந்த அகெயின் வந்து ஒரு மண்டவோட கர்ச்சிஃப் தான் நினைக்கிறேன். எஸ், பாருங்க, இது ஒரு மண்டவோட கர்ச்சிஃப். கொஞ்சம் வந்து அழுக்காவும் இருக்கு, துவைச்சதுதான், அது எவ்வளவு துவைச்சாலும் போக மாட்டேங்குது. சோ இந்த கர்ச்சிஃப் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மண்டவோட இருக்கு, கீழே வந்து பயம்புறுத்துற மாதிரி ஒரு மண்டவோட இருக்கு, அண்ட் மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கர்ச்சிஃப்லாம் எங்க இருக்குன்னு தெரியல. மேபி வந்து என் ஹஸ்பண்ட் கேட்டுட்டு மேபி இதெல்லாம் வந்து கோவா கர்ச்சிஃப் வீடியோ கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் கைஸ், நம்மளோட கர்ச்சிஃப் கலெக்ஷன் வீடியோ வந்து முடிந்து விட்டது. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எண்டுக்கு வந்துருச்சு. மேபி இந்த வீடியோ வந்து எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறது சுத்தமா ஐடியா கிடையாது. அண்ட் மெயினா வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டே இருந்தனாலதான் இந்த வீடியோவை நான் வந்து எடுத்து போடுற மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ்லாம் பிடிக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இதுக்கப்புறம் என்னென்ன வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறதையும் நான் கண்டிப்பா வந்து போடுவேன். ஸோ நம்ம இந்த சேனல்ல, நம்ம ட்ரெஸ்ஸா மேக் ஓவர் சேனல்ல உங்களுக்கு இனிமே வீக்லி ஒன்ஸ் ஆவது உங்களுக்கு லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்ண போறேன். மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. உங்களுக்கு வந்து கன்ஃபார்மா இந்த சேனல்ல இதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் ஆவது ஒரு வீடியோ வந்து கன்ஃபார்ம் வந்துடும். ஸோ நம்மளோட ஆங்கிலோ தமிழ்ச்சி சேனல்ல எப்படி டெய்லியும் வந்து ஒரு ரெசிபி வீடியோஸ் போட்டுட்டு வீக்லி ஒரு வீடியோ லாங் வீடியோ போடுவோம்னா அது போல இந்த சேனல்ல உங்களுக்கு இனிமேல் வீக்லி 1 or 2 வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஸோ ரெகுலரா நீங்க இனிமே இந்த சேனல்ல வீடியோஸ் வந்து பார்க்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நீங்க எனக்கு ஒரு கிளாரிஃபை கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ்ல வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பிகாஸ் நீங்க என்ன எப்போ வந்து வீடியோ போடலாம் நீங்க சொல்றீங்களோ அப்போதான் என்னால அந்த டைமிங்க்கு வந்து போட முடியும். வீக்லி வர 1 or 2 வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு என்ன கிழமையில வீடியோ போடலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு போங்க. மண்டேவா, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே, இந்த 7 நாட்குள்ள உங்களுக்கு எந்த நாள்ல போட்டா உங்களுக்கு ஓகேவா இருக்கும். ஆர் இந்த வீக்லியில உங்களுக்கு ஈவினிங் போட்டா ஓகேவா, மார்னிங் போட்டா ஓகேவா, அல்லது ஆஃப்டர்நூன் போட்டா ஓகேவா அப்படிங்கறதையும் சொல்லுங்க. உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் டைமிங்லாம் செட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து வீடியோ ரிலீஸ் பண்றேன். மேபி எல்லாரும் ஈவினிங் 5:30க்கு மேலதான் சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் கைஸ், நம்மளோட இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எண்டுக்கு வந்துருச்சு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காம வந்து நம்ம சேனல்ல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான்ல ஆல் அப்படிங்கிற ஒரு ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி ரெகுலர் வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பா வந்து நோட்டிபிகேஷன்ல காமிச்சிட்டே இருக்கும். அண்ட் மறக்காம ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துட்டு போங்க. நீங்க கொடுக்குற ஒரு சின்ன லைக்ல தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து பாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அவ்வளோதான் கைஸ், என்னோட வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ பை ஃப்ரம் ட்ரெஸ்ஸா மேக் ஓவர்.